விஜய் வந்து திமுக ஒரு ஓட்ட தான் பிரிப்பாரு, அவங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அது தவறான கணிப்பு. விஜயை விட 100 மடங்கு செல்வாக்கு படைத்த எம்ஜிஆரே திமுகவின் வாக்குகளை பிரிக்க முடியவில்லை. திமுகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கிறது. திமுக ஒரு கொள்கைபூர்வமான கூட்டணியை அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணியில் இடதுசாரிகள் இடம்பெற்றிருக்கிறோம், விசிக இடம்பெற்றிருக்கிறது, மதிமுக இடம்பெற்றிருக்கிறது, காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிறது, சிறுபான்மை மக்களை அடையாளப்படுத்துகிற இயக்கங்கள் எல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே அமைந்துவிட்ட கூட்டணி, கொள்கை கூட்டணி வலுவாக இருக்கிறது. அடுத்து தமிழக அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் இந்தியாவில் வேற எந்த மாநிலம் இல்லாத முதியவர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு என நல்ல பல சமூக நல திட்டங்கள் தமிழக முதல்வர் நிறைவேற்றுகிறார். எனவே அது எங்களுக்கு கூடுதல் பலம். இதைவிட கூடுதல் பலம் தமிழ் மக்களின் ஒற்றுமை உணர்வு. தமிழ் மக்கள் எப்பொழுதுமே ஜாதி மத பதற்றங்களை விரும்ப மாட்டார்கள். திருப்பரங்குன்றம் அதற்கு சான்று. எப்படியாவது ஒரு பதற்ற அரசியலை உருவாக்கி வாக்குகளை பெற பிஜேபி திட்டமிடுகிறது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர், இந்தியாவின் பிரதமர் மதுராந்தகத்தில் பேசுகிற போது அரசியல் கட்சிகளின் மிக சாதாரண வட்டார செயலாளர் போல் பேசுகிறார். அவர் திமுக மீதும் தமிழக அரசின் மீதும் முன்மொழிந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மைக்கு புறம்பானது. அவற்றை நாங்கள் நிராகரிக்கிறோம். பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் அல்லது அவர்களது அமைச்சரவை சகாக்கள் எல்லோரும் வந்து தமிழ்நாட்டில் முகாமிட்டாலும் சரி, எத்தகைய வடமாநிலங்களில் நடத்தி காட்டிய எத்தகைய பதற்றங்களை இங்கே உருவாக்க முயன்றாலும் சரி, தமிழ்நாடு வெல்லும். தமிழக முதல்வர் தலைமையிலான எங்கள் கூட்டணி, திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்லும். பிப்ரவரி மாதத்துல மறுபடியும் பிரதமர் வராது. என்னங்க? பிப்ரவரி மாதத்துலயே மாத இறுதியில மறுபடியும் பிரதமர் தமிழ்நாடு. அவர் மாதம் ஒரு முறை அல்ல, வாரம் 2 முறை வருவது கூட நல்லது. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ்நாட்டிற்கு வருகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு வலு சேர்க்கும். எங்கள் வெற்றி எளிதாகிவிடும். அதிமுக இதை உணர்ந்ததாக தெரியவில்லை. அதிமுகவுக்கும் சேர்த்து தமிழ் மக்கள் நல்ல பாடத்தை தருவார்கள். தமிழக அரசு பென்ஷன் திட்டத்தை அது வந்து கல்வி குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்க போல சொல்லிட்டு எடப்பாடி ஆமா, கேக்கே தருவதற்கு முதல்வர் தயார். அது ஒன்றிய அரசு தர மறுக்கிறாங்கல்ல, அங்க கேட்டு நிதியெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தேவையான நிதியை கொடுக்க சொல்லுங்க சார். எங்களை பொறுத்தவரை பழைய ஓய்வூதிய திட்டம் தான். எங்களை பொறுத்தவரை ஊழியர்கள், தொழிலாளர்கள், சுகாதார தொழிலாளர்கள், சாலை பணியாளர்கள் இவரெல்லாம் போராடுகிற அந்த கோரிக்கைகள் மிக நியாயமானது. எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் முதல்வர் அவர்கள் பக்கம் நின்று கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உலகத்தில் எங்கேயும் தொழிலாளர்கள், ஊழியர்கள், ஏழைகள், எளியவர்கள் போராடுவது என்பது உரிமைக்கானது, ஜனநாயகத்திற்கானது. அந்த வகையில் நாங்கள் உழைப்பாளி மக்களின் உரிமை போரை ஆதரிக்கிறோம். 12ஆம் தேதி நடைபெறுகிற பொது வேலை நிறுத்தத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். முதல்வர் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறார். இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்ற முயற்சிக்கிறார். அதற்குரிய நிதியை ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. நாங்கள் தந்துவிட்டோம் என்று சொன்னால் அது பொய். ஊபிக்கு தந்தது எவ்வளவு, பீகாருக்கு தந்தது எவ்வளவு, தமிழ்நாட்டிற்கு தந்தது எவ்வளவு என்று ஒன்றிய அரசு ஒரு அறிக்கையை தருகிற போது இந்த உண்மையெல்லாம் வெளிப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் காலையில தொடங்கி வச்சுக்கிறார். காலை உணவு நல்லது. ஏழைகள், எளிய மக்கள் வாழ்கிற நம்முடைய நாட்டில் இது போன்ற உணவு திட்டங்கள் நல்லது. மதிய உணவு, காலை உணவு நல்லது. இது ஒரு சமூக நல திட்டம், சேம நல திட்டத்தில் வரும். இந்த திட்டங்கள் எல்லாம் குறை சொல்ல முடியாது, நல்லது. ஆனால் அவர்களின் அடிப்படை கோரிக்கைகள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடைகோடியில் சாலையை சுத்தம் செய்கிறவர்கள், சாக்கடையில் மூழ்கி வேலை செய்கிறவர்கள், சாலை போடுகிறவர்கள், கட்டிடம் கட்டுகிறவர்கள், மலேரியா மருந்து அடிக்கிறவர்கள், மருத்துவமனையினுடைய கடைகோடி ஊழியர்கள், இந்த மக்களின் கோரிக்கை எல்லாம் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் இருகரம் ஒப்பி கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசு வந்து தமிழகத்தோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தயாரா இருக்கு. ஆனா தமிழக அரசு ஆதரவு அளிக்கும் மத்திய அமைச்சர் அது போய் தமிழக அரசை, தமிழ்நாடு முதல்வரை, தமிழகத்தை குறிவைக்கிறார்கள்.
அதனால்தான் ரெட்டை என்ஜின்றாரு. ஒன்றிய அரசு என்ஜின் எந்த மாதிரி இருக்கணுமோ அதே மாதிரி என்ஜின் தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிறாங்க. அது நல்ல முறை அல்ல, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஒன்றிய அரசுக்கு நேர் எதிராக தமிழ்நாடு இருப்பதால் ஒன்றிய அரசு ஜனநாயகத்தை முடக்குகிறது, நாடாளுமன்ற முறைமையை முடக்குகிறது, நமது கூட்டிசைவை சிதைக்கிறது, சட்ட முறைமைகளை மீறுகிறது. அதற்கு எதிரான குரலை தமிழ்நாடு முதல்வர் எழுப்புகிறார். அவர் தலைமையிலான எங்கள் கூட்டணி எழுப்புகிறது. இந்தியா ஒன்றுபட்டிருக்க வேண்டும். நாடு இதுவரை நமக்கு அளித்திருக்கிற மகத்தான விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும். ஜனநாயக பண்புகள், ஜனநாயக பண்புக்கூறுகள் யாவற்றையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இவை அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும். எனவே அதிகாரத்தை குவித்துக் கொண்டு கூட்டிசைவை சிதைக்கக்கூடாது என்று முதல்வர் சொல்கிறார். எனவே தமிழ்நாட்டிலிருந்து இயங்குகிற இந்த என்ஜின் அறிவு என்ஜினாக இருக்கிறது, நுட்ப என்ஜினாக இருக்கிறது, மக்கள் அனைவரையும் அனைத்து செல்கிற என்ஜினாக இருக்கிறது. எனவே அவர்களை போல் பதற்ற என்ஜினை தமிழ்நாட்டில் உருவாக்க பார்க்கிறார்கள். ஒன்றிய அரசு ஒரு பதற்றத்தை உருவாக்குகிற அரசாக இருக்கிறது. எந்த பிரதமராவது, எந்த நாட்டின் பிரதமராவது, உள்துறை அமைச்சராவது சொந்த நாட்டில் மக்கள் கோரிக்கைகளாக போராடுகிற போது அவர்களை கொன்றுவிட்டு இத்தனை பேரை கொன்றோம் என்று பட்டியலிடுவார்களா? நாக்சல், இத்தனை 6 நாக்சலை நாங்கள் கொன்றுவிட்டோம், இன்னும் வருகிற மாதங்களில் ஆண்டுகளில் நாக்சலை இல்லாமல் செய்து விடுவோம் என்று யாராவது சொல்வார்களா? நாக்சல் யாரு? நக்சல் பாதை தவறு. அவர்கள் ஜனநாயக பாதைக்கு வர வேண்டும். அதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலை. ஆனால் நாக்சலைட்டுகள் யார்? உள்ளூரில் பிறந்து உள்ளூரில் வாழ்கிறவர்கள். அவர்கள் கோரிக்கை என்ன? உணவு, தண்ணீர், இருப்பிடம், மருத்துவமனை. இதற்காக தான் நாக்சல் போராடுகிறார்கள். இதை மறுப்பது யார்? சிதைப்பது யார்? அது உள்ளூர் கோரிக்கை. அவர்களை அழைத்து பேசி அந்த மக்களுக்கான பிரச்சனை தீர்ப்பதற்கு பதிலாக போராடுகிற அவர்களை சுட்டு விட்டோம், கொன்று விட்டோம், அழித்து விட்டோம் என்று சொல்வதில் என்ன பெருமை இருக்கிறது? வேலையில்லா திண்டாட்டத்தை அழித்தால் அதில் பெருமை இருக்கிறது. புலம்பெயர்கிற மக்களுக்கு வாழ்வளித்தால் அதிலே பெருமை இருக்கிறது. மாநில அரசுகள் கேட்கிற நிதியை கொடுத்தால் அதிலே பெருமை இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. பழங்குடிகள், சாதாரண ஏழைகள் ஆயுதம் தாங்கி போராடுகிற போது அவர்களை ஒழித்து விட்டோம் என்பதில் அவர்களை சரணடைய செய்யலாம். பேச்சுவார்த்தையில் அவர்கள் பாதையிலிருந்து விலகச் செய்யலாம். அது சாதனையாக கொள்ளலாம். நம் மண்ணில் பிறந்த அந்த பழங்குடிகளை சுட்டுக் கொள்வதில் என்ன சாதனை இருக்கிறது? அது சாதனையாக பேசுகிறாரே அமித்ஷா, அதை நாங்கள் ஏற்க முடியாது. பழங்குடி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் கேட்பது ஆரம்ப சுகாதார மருத்துவமனை, கல்விக்கூடங்கள், உணவு, நிலம், இருப்பிடம். இதையெல்லாம் அடித்து நொறுக்குவது செல்வா ஜூடும் என்கிற செல்வந்தர் படை. அந்த செல்வந்தர் படைகள் இருக்கிற வரை, நிலப்பிரபுக்களின் படைகள் இருக்கிற வரை, அவர்களின் அட்டூழியங்கள் தொடர்கிற வரை அதற்கு நேர் எதிர்காரணிகளும் இந்திய மண்ணில் தொடரும். அது அமித்ஷா, மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் உணர வேண்டும். தேர்தலில் என்ஜின் டபுள் இன்ஜினு, டப்பா இன்ஜின், நீங்க மற்ற 2 பேரும் சொல்லிட்டு தாவேக்கு தான் டாப் இன்ஜின் அப்படின்ற மாதிரி என்ஜின்லாம் அவங்க கிட்ட இருக்கட்டும். டாப் இன்ஜினு, டப்பா இன்ஜினு, டபுள் இன்ஜின்லாம் அவங்க கிட்ட இருக்கட்டும். ஜனங்களாம் எங்க கிட்ட இருக்கட்டும். இந்த தேர்தலில் ஜனங்களாம் ஒன்னா சேர்ந்து எல்லா இன்ஜினையும் க்ளோஸ் பண்ணுவோம். எங்ககிட்ட அறிவில் சிறந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்கிறது. வேறொன்றும் இல்லாது எல்லா மக்களையும் இணைக்கிற நுட்பம் அது. இதுக்கு எதுக்கு என்ஜின்லாம்? நம்ம எல்லோரும் இந்திய மக்கள். மொழியால், ஜாதியால், மதங்களால், இனங்களால் பிரிந்து விடக்கூடாது. நாம் ஒன்றுபட்டிருப்போம் என்கிற அந்த ஒற்றுமை சொல் எங்களிடம் இருக்கிறது. இந்த சொல் எல்லா இன்ஜினையும் வெல்லும். எனவேதான் தமிழ்நாடு வெல்லும், திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்லும் என்கிறோம். ஓகேவா? தாவேக்கு விருப்ப மனு கொடுத்தாங்க சார். 2.5 மணி நேரத்துல 10,000க்கு மேல விருப்ப மனு வாங்கிட்டாங்க. அப்ப பாருங்க, அப்ப இந்திய ஜனநாயகத்தை எவ்வளவு கேலி கூத்தாக்குறாங்க. எண்ணிக்கையே இல்லை சார் ஜனநாயகம். அது மகத்தான விழுமியங்களும் குறியீடுகள் தான் ஜனநாயகம். நாங்க சொல்றோம் இல்ல, அரசியல் கட்சி தோற்கலாம், வெற்றி பெறலாம் சார். திமுக வெற்றி பெறவில்லையா? தோற்கவில்லையா? அண்ணா திமுக வெற்றி பெறவில்லையா? தோற்கவில்லையா? அதுபோல் நடந்த தேர்தல் வேறு, இப்பொழுது நடைபெற இருக்கிற தேர்தல் வேறு. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம் சார். ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது சார். நமது நீண்ட நெடுங்கால முன்னோர்கள் அரசியல் சாசனம் நமக்கு அளித்த ஜனநாயகத்தையே தோற்கடிக்க துடிக்கிறது பிஜேபி.
எனவேதான் பிஜேபியை நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிறோம். இது அதிமுகவினுடைய கடைகோடியில் இருக்கிற நல்ல சகோதரர்கள் நண்பர்களும் உணர்ந்தே இருக்கிறார்கள். போய் சேர்ந்த இடம் சரியில்லை. எனவே இந்த முறை நாம் திமுக கூட்டணிக்கே வாக்களிக்கலாம் என்கிற சிந்தனையில் அவர்கள் இருப்பதாக நான் நம்புகிறேன். அவ்வாறு இருந்தால் ஜனநாயகத்திற்கு அது நல்லது. விஜயின் வருகை வந்து அதிமுக திமுக யாரு சார் அந்த கணிப்பு நமக்கு அரசியல் கணிப்பு தெரியல. மக்கள் எங்கள் பக்கம் இருப்பது எங்களால் உணர முடிகிறது. ஜனநாயகத்தில் இறுதி தீர்ப்பளிப்பவர்கள் மக்கள் தான். எங்கள் பின்னால் மக்கள் இருக்கிறாங்க, ஒற்றுமை உணர்வோடு இருக்கிறாங்க. அதான் எங்கள் கூடுதல் பலம். தமிழ் மக்கள் ஜாதி மத பதற்றங்களை விரும்ப மாட்டாங்க, ஒற்றுமை தான் விரும்புவாங்க. அதுதான் எங்கள் கூடுதல் பலம். நாங்கள் சொல்றோம், திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்து இருக்கிறது. இந்த வலிவை விட மக்களுடைய இந்த ஒற்றுமை விழுமியம் இருக்குது பாருங்க, அது எங்களுக்கு சாதகமா இருக்கு. நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், ஜாதி சண்டை மத சண்டைகள் போடக்கூடாது என்கிற கருத்தில் எங்க இருக்கு? திமுக தலைமையில எங்கள் கூட்டணியில் தான் இருக்கு. அந்த கருத்தில் பேசுறவர்களாச்சும் அந்த பக்கம் இருக்கிறாங்களா? பதற்றத்தை உருவாக்குறவங்க தான் இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் அதுக்கு சான்று அல்லவா? எனவே நாங்கள் வெல்வது உறுதி என்கிறோம். விஜய்க்கு வந்து மீட்டிங் போறதுக்கு மட்டும் காவல்துறை மூலமா நிறைய கண்டிஷன் கொடுக்குறாங்க, மற்ற கட்சிகள் இல்ல. இப்ப திமுக அதை பார்த்து பயப்படுதா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை, எங்கள் கூட்டணி அதை பார்த்தும் பயப்படவில்லை. நாங்கள் ஒன்றிய அரசை பார்த்தே அச்சப்படவில்லை. பிரதமரை பார்த்து, உள்துறை அமைச்சரை பார்த்து, அவர் வகிக்கிற விவரங்களை பார்த்தே நாங்கள் அச்சப்படவில்லை. சகோதரர் விஜய் பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம். ஜனநாயகத்திற்கு விஜய் அல்ல, இன்னும் பல நூறு விஜய்கள் வரட்டும். ஆனால் மக்கள் கொள்கையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதைதான் தேர்ந்தெடுப்பார்கள். கொள்கை வழிதான் எதிர்காலம். வெறும் பாப்புலரிசம் அல்ல, எவ்வளவு பேர் அணி தேர்ந்து ஓடுகிறார்கள் என்பதில்லை. யாரிடம் கொள்கையோ அங்கதான் நாடு ஒரு சுத்து இங்கே வரும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.